இது நியாயமான விலை தான், கரெக்டானது. எங்களுக்கு 10 ரூபா கிடைச்சாலே போதும். உங்கள் பேர்? சங்கர். சங்கர். என்னென்ன வச்சுருக்கீங்க? கம்மங்கூழ் இருக்குது, சர்பத் இருக்குது, குஸ்கா இருக்குது. கம்மங்கூழ் அது எவ்வளோ, என்ன ரேட்டுங்க? கம்மங்கூழ் 30 ரூபா. 30 ரூபா இதெல்லாம் எல்லாமே எல்லாம் ஃப்ரீ. கம்மங்கூழுக்கு 30 ரூபாய்க்கு ஃப்ரீ. ஒரு சம்பளம் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். கணக்கெல்லாம் கிடையாது. சர்பத் என்ன விலையா? சர்பத் 20 ரூபா. 20 ரூபா தான். 20 ரூபா தான். இப்போ தெருவுங்களே அதான் ரேட்? ஆமாம். சரிங்க. அது குஸ்கா 50 ரூபா. குஸ்கா 50 ரூபா. வெறும் குஸ்கா மட்டுமா இல்லை எல்லாம் குருமா இருக்குது, ஊறுகாய் இருக்குது, ஆனியன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது இப்போ நீங்கள் போடுறீங்களே, கரெக்டான ரேட் வச்சுருக்கீங்க. ஆமாம், ஆகுமா? எங்களுக்கு கிடைக்கும். 10 ரூபா கிடைச்சாலும் எங்களுக்கு போதும். இல்லை அதே தான் மன நிறைவாக சொல்கிறீங்க. அதுவே சார். ஆமாம், மன நிறைவாக தான் அது. எப்படி இருக்கு ஸ்கூல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சொல்லுங்கண்ணா. கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க. என்ன ரேட்ல கிடைக்குங்க? கரும்பு ஜூஸ் ஒன்றும் 20 ரூபா தானா? நல்லா தான் இருக்கு. இது கரெக்டான ரேட் இருக்குங்களா? கரெக்டான ரேட் தான். எல்லா இடத்துலையுமே 20 ரூபா தான், 18 ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்பாங்க. இல்ல சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநாடுன்னு போட்டாங்கன்னா அது தண்ணி அவுச்சு நிறைய விற்கிறாங்க. ஆமா, இங்க வந்து நானே பார்த்தேன், கூழ் வந்து 30 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. குஸ்கா வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சர்பத் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ கரும்பு ஜூஸும் வந்து எல்லா இடத்துலையும் 20. ஆமா. இல்ல இந்த மாநாட்டில் வந்து சீமான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லாமே கொஞ்சம் கரெக்டான விலையில் விற்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கரெக்டான ரேட்டில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணா சொல்லலாம். இப்போ அவரு போட்டே கொடுக்குறாரு. ஆமா ஆமா ஆமா. தண்ணி கலக்காம நல்லா இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. நன்றி. ஓகே, நன்றிண்ணா. ஐயா இந்த தண்ணி பாட்டில் விற்கிறீங்க ஐயா? இந்த கேன் 10 ரூபா, இந்த கேன் 20 ரூபாங்க. அது முறுக்கு மணப்பாறை பாரத விலாசம் முறுக்கு நம்மளுது. அது ரேட்டுங்க? அது எம்ஆர்பி 50 ரூபாங்க. நம்ம 10 ரூபா குறைச்சி தான் விற்கிறோம். குறைச்சி தான் விற்கிறோம். ஆமாங்க, ஜாஸ்தி விற்கல. நம்ம ஊரில் பண்ணுறாங்க, 10 ரூபா குறைச்சி தான் விற்கிறோம். நாங்கள் 40 ரூபா தான் விற்கிறோம். ஆனால் 50 ரூபா எம்ஆர்பி. இது 20 ரூபா தான். அது 20 ரூபா. ஆமாங்க ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு அப்படின்னு நிறைய 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறது நிறைய வச்சு விற்பாங்க. ஆமாம் ஆமாங்க. இங்கே வந்து நீங்கள் கரெக்டான ரேட்டு வச்சு. ஆமாம், நம்ம ஊரில் பண்ணுறாங்க. நம்ம பக்கத்தில் தான் கடை. நம்ம 10 ரூபா குறைச்சி தான் விற்கிறோம். மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் வச்சிருக்காங்க, பெரிய கேன் வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாங்க. இது 50 ரூபா 100 ரூபாய்க்குலாம் விற்றுருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நீங்கள் 20 ரூபா தான். ஆமாங்க ஆமாங்க, அதே ரேட்டு தாங்க. ஆமாங்க. வர்ற போகிற அந்த லாபம் கிடச்சிரும் உங்களுக்கு. வருதுங்கய்யா, பரவாயில்ல. பரவாயில்ல, ஓடி இருக்கு, நல்லா இருக்கு. நன்றிங்கய்யா. வணக்கண்ணா. இலையெல்லாம் விற்கிறீங்க, என்னென்ன ரேட்டு? எல்இ 30 ரூபாயில இருக்குது, 40 ரூபா இருக்குது, 50 ரூபா இருக்குண்ணா. 30, 40, 50. ஆமாண்ணா, 30, 40, 50ண்ணா. இது வந்து அதிகப்படியாக விற்கல, கரெக்டாக குறைச்சி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆமாண்ணா, கம்மியாக தான் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தோட்டத்துலேருந்து நேராக போய் நாங்களே மரம் ஏறி பிடிக்கிட்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கோம்ண்ணா. இதில் அதிகமாக லாபம் கிடைக்காது. இதில் அதிகமாக நம்மளுக்கு லாபம் கிடைக்காதுண்ணா. இது மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நியாயமான ரேட்டில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறப்ப பார்க்குறப்ப நியாயமாக இருக்குது. அதாவது 30 ரூபான்றீங்க, 40, 50 அப்படின்றப்ப நியாயமான இதுதான். ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமான வச்சுருப்பாங்க. ஆமாண்ணா, ஆமாம், அதெல்லாம் விற்பாங்க. பார்க்குறப்ப நீங்கள் அது சொல்கிற ஒரு நியாயமாக கரெக்டாக இருக்குது. ஆமாண்ணா, நியாயமாக கரெக்டாக நம்பிக்கையான ஒரு இதாண்ணா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நன்றிண்ணா. என்னென்ன விற்கிறீங்க? இது பனங்கிழங்கு. இது வந்து 50 ரூபா, 6 பீஸு 50 ரூபா. அதுக்கப்புறம் பதினி, இது லிட்ரு 100 ரூபா. 100 ரூபா. அப்புறம் நொங்கு இருக்குது. நொங்கு ஒரு பீஸ் 10 ரூபா. அது மாதிரி நாங்கள் இயற்கை சம்மந்தம் பதினி வந்து அதில் இல்லாமல் சொம்பளை குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 30 ரூபா. கரெக்டான ரேட்டா? கரெக்டான ரேட்டு. என்ன விற்கிறீங்க தம்பி? நம்ம பார்த்தீங்கன்னா முலாம்பழம், தர்பூசணி, கரும்பு. முலாம்பழம் 30, தர்பூசணி 30, கரும்பு 20 ரூபாங்க. முலாம்பழம் 30 அப்படின்னா சரியான ரேட்டு. ஆமாங்க, சரியான ரேட்டு. ஜாஸ்தி விற்பாங்களா கொஞ்சம்? ஒவ்வொரு சில பேர் இடத்துல ஜாஸ்தியாக தான் போகிறாங்க. அவங்க சோபா வைக்கிறதுக்கு அது கொஞ்சம் 10 ரூபா. ஆமாம்.